சிறுகதை உண்மை தந்த வைரம். ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டின் எல்லைப் பகுதியில் செழுவூர் என்ற சிறிய கிராமம் இருந்தது. அங்கே மாணிக்கம் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனிடம் இருந்தது 1 ஏக்கர் காய்ந்த நிலமும் 2 பழைய மாடுகளும் மட்டுமே. ஆனால் அவனிடம் இருந்த மிகப்பெரிய சொத்து அவனது நேர்மை. ஒரு நாள் மாலை தனது நிலத்தை உழுது கொண்டிருந்த மாணிக்கத்தின் கலப்பையில் ஏதோ ஒன்று டங்கென்று தட்டியது. ஏதோ பாறை என்று நினைத்து தோண்டி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அங்கே ஒரு சிறிய செப்பு பானை இருந்தது. அதை திறந்து பார்த்தால் கண்ணை பறிக்கும் நவரத்தினங்களும் பொற்காசுகளும் நிறைந்திருந்தன. மாணிக்கத்தின் கண்கள் ஒரு நிமிடம் மின்னின. இதை எடுத்துக்கொண்டால் என் வறுமை நீங்கிவிடுமே, என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கலாமே என்று அவன் மனம் ஒரு கணம் சலனப்பட்டது. ஆனால் அடுத்த கணமே அவனது அற உணர்வு விழித்து கொண்டது. பிறர் உழைப்பில் வந்த பொருளுக்கு ஆசைப்படுவது பாவம். இது இந்த நிலத்துக்கு சொந்தக்காரருக்கே சேர வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். உண்மையில் அந்த நிலம் அவனுடையது அல்ல. அது அந்த ஊர் செல்வந்தரான வரதராஜன் என்பவருக்கு சொந்தமானது. மாணிக்கம் அதை குத்தகைக்கு எடுத்து பயிர் செய்து வந்தான். நேராக அந்த பானையை எடுத்துக்கொண்டு வரதராஜனின் வீட்டுக்கு சென்றான் மாணிக்கம். ஐயா, உங்கள் நிலத்தை உழும்போது இந்த புதையல் கிடைத்தது. இது உங்களுக்கே சேர வேண்டியது என்று கூறி அவரிடம் ஒப்படைத்தான். வரதராஜன் ஒரு பேராசைக்காரர் அல்ல, ஆனால் அவர் ஒரு தந்திரசாலி. மாணிக்கத்தின் நேர்மையை சோதிக்க விரும்பினார். அவர் ஒரு வைரக்கல்லை மட்டும் ரகசியமாக எடுத்து தன் மடியில் மறைத்து கொண்டு, சரி மாணிக்கம், நீ மிகவும் நல்லவன், உனது நேர்மைக்கு என் பாராட்டுக்கள் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். வீட்டுக்கு சென்ற மாணிக்கத்திற்கு பெரிய நிம்மதி. ஆனால் அடுத்த நாள் காலை அரச அவை வீரர்கள் அவன் வீட்டு வாசலில் நின்றனர். மாணிக்கம், நீ அரண்மனை புதையலை திருடி விட்டதாக வரதராஜன் புகார் அளித்திருக்கிறார். வா அரச அவைக்கு என்று அவனை இழுத்துச் சென்றனர். மன்னர் பாண்டியன் நெடுஞ்செழியன் முன் மாணிக்கம் நிறுத்தப்பட்டான். வரதராஜன் அங்கே நின்று கொண்டிருந்தார். மன்னா, இந்த புதையலில் மிகவும் விலை உயர்ந்த ராஜ வைரம் ஒன்று இருந்தது. அதை மட்டும் மாணிக்கம் எடுத்துக்கொண்டு மற்றையதை என்னிடம் கொடுத்திருக்கிறான். கேட்டால் மறுக்கிறான் என்று பொய் சொன்னார் வரதராஜன். மாணிக்கம் அதிர்ந்து போனான். மன்னா, நான் எதையும் எடுக்கவில்லை. புதையலை கண்டதும் அப்படியே எடுத்து வந்து கொடுத்தேன். நான் பொய் சொல்லவில்லை என்று கதறினான். மன்னர் ஒரு நிமிடம் யோசித்தார். இருவரில் யார் சொல்வது உண்மை என்று தெரியவில்லை. அப்போது அந்த ஊர் அறிஞர் அதியமான் குறுக்கிட்டார். மன்னா, இதற்கு ஒரு வழி இருக்கிறது. இருவரையும் ஒரு நாள் சிறையில் அடையுங்கள். நாளை காலை உண்மை வெளிவரும் என்றார். சிறையில் மாணிக்கம் கடவுளை வேண்டிக் கொண்டு அமைதியாக தூங்கினான். ஆனால் வரதராஜன் தான் மறைத்து வைத்திருந்த வைரத்தை பற்றியும் மாணிக்கத்தை அநியாயமாக பழி கூறியதை பற்றியும் நினைத்து பயத்தில் உறக்கமின்றி தவித்தார். மறுநாள் காலை அதியமான் இருவரையும் ஒரு தராசு முன் நிற்க வைத்தார். அந்த தராசின் ஒரு தட்டில் நீங்கள் கொடுத்த புதையலை வைப்போம், மறுதட்டில் உங்கள் இருவரின் மனச்சாட்சியை வைப்போம் என்றார். மக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதியமான் ஒரு மந்திர கல்லை எடுத்து மாணிக்கத்தின் கையில் கொடுத்தார். நீ உண்மையானவன் என்றால் இந்த கல் தராசில் வைத்ததும் பாரமாக மாறும் என்றார். மாணிக்கன் நம்பிக்கையுடன் அதை தட்டில் வைத்தான். ஆச்சரியமாக தராசு மாணிக்கத்தின் பக்கம் சாய்ந்தது. உண்மையில் அந்த தட்டில் ரகசியமாக ஒரு காந்தம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சூழலால் பயந்து போன வரதராஜன், மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். மாணிக்கம் எதையும் திருடவில்லை. அந்த வைரம் என்னிடம்தான் இருக்கிறது. அவனது நேர்மையை சோதிக்க நினைத்து நான் தவறு செய்து விட்டேன் என்று காலில் விழுந்தார். மன்னர் வரதராஜனை தண்டித்தார். மாணிக்கத்தின் நேர்மையை பாராட்டி அந்த புதையலில் பாதியை அவனுக்கே பரிசாக அளித்தார்.
மீதி பாதியை ஊர்கல்விக்காக பயன்படுத்த உத்தரவிட்டார். இக்கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, பொய் சொல்லுதல் தற்காலிக லாபத்தை தரலாம், ஆனால் உண்மை மட்டுமே நிரந்தர நிம்மதியையும் கௌரவத்தையும் தரும். நேர்மையாக வாழ்பவரை காலம் ஒருபோதும் கைவிடாது. உண்மை தந்த வைரம் என்ற கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எமது சேனலில் தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.